கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த நல்ல மாலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நீங்கள் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்டு வெளியரங்கமான அற்புதமான பதிலையும் பலனையும் ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் அருமையான பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் கடந்த நாட்களில் என்னை தொடர்பு கொண்டு இங்கே வரும்படி என்னை அன்போடு கூட கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அவருடைய அழைப்புக்காக ஆண்டவரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். சபை மக்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த 3 நாட்களும் நிறைய வசனங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயோஜனத்திற்காக நாம் கேட்டு தேவனுக்குள் பலப்பட ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் உதவி செய்வாராக. ஆகவே இந்த கூட்டங்களுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவன் நம்மளை வெறுமையாய் நிச்சயம் அனுப்ப மாட்டார். நாம் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கும் ஜெப குறிப்புகள், பாடல்கள், ஆராதனைகள் அனைத்தும் ஏதோ ஒரு பகுதியில் எதையாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே உங்களுடைய ஜெபங்களை நீங்கள் அற்பமாக எண்ணி விடாதிருங்கள். உங்களுடைய காத்திருப்புகள் ஜெபங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஆண்டவர் பதில் தருவார். குடும்பங்களில் ஒரு பெரிய சமாதானத்தை நிச்சயம் காண்பீர்கள். பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு தெய்வீக தலையீடை ஆண்டவர் நிச்சயம் செய்து மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துறீங்களா? பைபிளை எல்லாரும் திருப்பணும். எழுதப்பட்டிருக்கிற பைபிளை திருப்புங்க. 1 முதல் 9 வசனங்களை எல்லாரும் படிக்க போகிறோம். எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் 84வது பக்கம் சேர்ந்து படிக்க போகிறோம். 1 முதல் 9 வரை சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3 4. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்களை விட்டு இறங்கி அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் வலையை போடுகிறேன். அப்படியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். அப்பொழுது மற்ற படவில் இந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனும் அவனோடு கூர்ந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். நல்ல பிதாவே, பரலோக ஆண்டவரே, வகைகளை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வரட்டும். நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு நேராக வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. எதிர்பார்ப்போட ஆண்டவரே ஸ்தோத்திர நம்பிக்கையோடு வந்தபடி பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால துக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடும். ஆண்டவர் மகத்துவமான காரியத்தை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. சரி, கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையில் கவனம். இந்த 1 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் நம்ம இந்த முதல் நாளில் தியானிக்க வேண்டிய பல சத்தியங்கள் இந்த வேத பகுதியில் உண்டு. வெறுமை பிரமிப்பாய் மாறும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. வெறுமை பிரமிப்பாய் மாறும். ஏமா கொரோனாவா? கை பிடிக்க மாட்டீங்களா? எதுவும் பிரச்சனையா? உங்களுக்கு அடிச்சு போடுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். வெறுமை பிரமிப்பாய் மாறும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவனால மட்டும்தான் ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிற எல்லா வெறுமைகளையும் பிரமிப்பாய் மாற்றும் சக்தி உள்ளது. ஸோ வெறுமை நிச்சயம் பிரமிப்பாய் என்ன செய்யும்? மாறும். ஒருவேளை இந்த முதல் நாள் மாலை கூட்டத்தில் நீங்கள் வந்திருந்தா ஏதோ உள்ளத்தில், ஊழியத்தில் அல்லது உங்கள் வாழ்க்கையின் பாதையில் ஏதோ சில வெறுமைகள் உங்களுக்கு இருக்கும் என்றால் இந்த நல்ல மாலை வேளையில பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வெறுமைகள் வெறுமைகளாக இருப்பது இல்லை. வெறுமைகள் நீங்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரமிப்பாய் கர்த்தர் மாற்றுவாராக. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வெறுமைகளில் இந்த முதல் நாள் நீர் அசைவாடுவீராகப்பா. ஒழுங்கின்மையா இருக்கிறதுல, வெறுமையா இருக்கிறதுல நீங்க அசைவாட அவைகள் புதியவைகளாய், ஆச்சரியம் உள்ளவைகளாய், மகிமை உள்ளவைகளாய் நிச்சயம் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு வெறுமை தான் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. சர்ச்சுக்கு வரும்போது பரவாயில்ல, நிறைய பேர் எழுதுறதெல்லாம் பார்க்குறேன். எழுதுறவங்க பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் வசனத்தெல்லாம் உட்காந்து எழுதணும். என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு எழுதணும். சும்மா உட்காந்து நேரத்தை வேஸ்ட்டாக போக்கிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எழுதுனீங்கன்னா அது உங்களோட பேசிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சரி, இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வெறுமை பிரமிப்பாய் மாறுவதற்கு 5 காரணங்களை நம்ம இந்த முதல் நாள் மாலை கூட்டத்தில் கவனிக்க போகிறோம். சரியாக 9 மணிக்கு இந்த கூட்டம் முடிஞ்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். 8:55 முடிஞ்சிடும். 5 நிமிஷம் நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி நம்ம எல்லா வீடுகளுக்கும் சந்தோஷமாக போவோம். என்ன மெதுவா அல்லேலூயா. ஒவ்வொரு அல்லேலூயாவும் கண்ணீர் 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 கண்ணீர்னு வந்துக்கிட்டே இருக்கணும். பிச்சை கேட்கவே கூடாது. வசனம் கேட்க கேட்க கர் 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 கர்னு அல்லேலூயா வந்துக்கிட்டே இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஆண்டவரே, நான் வெறுமையா நீ வாழ விரும்பல ஆண்டவரே. இன்னைக்கு முதல் நாள் கூட்டத்தில் அந்த வெறுமையை நீங்க முதல்ல மாத்திருங்க ஆண்டவரே. அதுதான் நம்முடைய ஜெபமும் நம்முடைய பிரசங்கமும். நான் இப்படி வெறுமையா வாழ விரும்பல ஆண்டவரே. நீங்க நினைச்சா என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறதோ, ஒட்டி கொண்டிருக்கிற அத்தனை வெறுமைகளையும் என் தேவனால் நானே பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் தரித்திரங்கள் மாறும், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாறும், உங்கள் பிள்ளைகளின் காரியங்கள் மாறும். நீங்கள் எதை நினைச்சு அழுது கண்ணீர் வடிக்கிறீங்களோ அதில் ஒரு தெய்வீக தலையீடு நிச்சயம் வரும். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. கர்த்தர் உங்களுக்காக வழக்காட சித்தமுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எனக்காக வழக்காடுகிறவர். எதிராளிகள்கிட்ட வழக்காடுகிறவர். என்னோடு கூட எனக்கு இருக்கிற பல போராட்டத்தில் எனக்காக வழக்காடுகிற கர்த்தர் என்னை தனியாய் ஒரு நாளும் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை எதிர்ப்புகள், போராட்டங்கள் எழும்பி வந்தாலும் எனக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் தெளிவா தேவனுடைய வார்த்தைகளை நம்ம நல்லா கவனிக்க போறோம். ஏன் இந்த வெறுமை பிரமிப்பாய் மாறுவதற்கு என்ன காரணம்? நம்பர் 1,
1வது வசனத்தின் கீழ் பகுதி பாருங்க, தேவ வசனத்தை கேட்க நெருங்கி வந்தார்கள். கரங்களை உயர்த்தி இந்த வசனத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா, ஐயா கவனிங்க அம்மா. இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் ஜனங்கள் பலரும் பல தேவைக்காக இயேசுவை பின்பற்றினார்கள். ஒரு கூட்ட ஜனம் இயேசுநாதர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக பின்பற்றினார்கள். ஒரு கூட்ட ஜனம் இயேசுநாதரின் குறைகளை கண்டுபிடிப்பதற்காக பின்பற்றினார்கள். ஒரு கூட்ட ஜனம் இயேசுநாதரை கீழே தள்ளுவதற்காக பின்பற்றினார்கள். ஒரு கூட்ட ஜனம் அவர் எங்க போனாலும் சாப்பாடு போட்டுறாரு அப்படிங்கிறதுக்காக பின்பற்றினார்கள். இதையும் தாண்டி இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது, சாப்பாட்டுக்காக வரல ஆண்டவரே, அற்புதத்துக்காக வரல ஆண்டவரே, உங்ககிட்ட நாங்கள் குறை கண்டுபிடிக்கிறதுக்காக வரல ஆண்டவரே, எங்கள் தேவைகளுக்காக வரல ஆண்டவரே, நாங்கள் வந்ததெல்லாம் உங்கள் வசனத்தை கேட்பதற்காக நாங்கள் நெருங்கி வந்தோம். இந்த முதல் நாள் மாலையிலே சொல்றேன், எவ்வளவு வெறுமையிலையும் எவ்வளவு கஷ்டத்திலையும் எவ்வளவு போராட்டத்திலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வசனத்தை கேட்க நெருங்கி வந்தா அந்த வெறுமைகள் பிரமிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பிரசங்கம் பண்ணும்போது கீழெல்லாம் குனியக்கூடாது. நான் இங்கே முன்னாடி நிற்கிறேன், கீழே யார் இருக்கா? நீங்கள் தான் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கம் கேட்க மனசு இல்லைன்னா வீட்டுக்கு போயிடணும். உட்காந்தா ஒழுங்காக கேட்கணும் பிரசங்கத்தை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அசால்ட்டாக உட்காரக்கூடாது, நிர்விசாரமாக உட்காரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தொண்டையெல்லாம் வலிக்குதுமா, ஒரு நாள் ரெஸ்ட் இல்லை. 9 மணி நேரம் பிரயாணம் பண்ணிட்டு இங்கே வந்துருக்குறோம், சும்மா கிடையாது. வேஸ்ட் ஆகிருக்கிற டைமை தேவ சத்தத்தை கேட்குறதுக்கு உங்கள் காதுகள் ஆயத்தமாக இருக்கணும். பிரசங்கம் கேட்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கெட் அவுட், உங்கள் வீட்டுக்கு போயிடலாம், நீங்கள் போய் தூங்குங்க. இங்கே வந்தால் நல்ல வசனம் கேட்கணும். கரங்களை உயர்த்தி ஆமே. பார்த்தீங்களா அந்த ஜனங்களை? ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளோ வெறுமை ஆண்டவரே, ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு இவ்வளோ வெறுமை, இவ்வளோ வெறுமையிலையும் அந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடி வந்தது தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு. பக்கத்தில் கேளுங்க, சர்ச்சுக்கு எதுக்கு வரீங்க கேளுங்க. ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா சர்ச்சுக்கு எதுக்குமா வர்றீங்க? அந்த அம்மா சொன்னிச்சு, நான் வரலன்னா அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு பாஸ்டர் அப்படின்னு சொன்னிச்சு. சர்ச்சுக்கு எதுக்கு வரீங்க? நிறைய பேர் பலரு கல்லறைக்காக சர்ச்சுக்கு வரும் இல்லையா? பலரும் பல விதத்தில் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனால் ஒரு கூட்டம் சர்ச்சுக்கு எதுக்கு தெரியுமா வருது? ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக வருகிறது. உங்க வாழ்க்கை தீர்க்க தரிசனத்தின் மேல கட்டப்படக்கூடாது. உங்க வாழ்க்கை சுகமளிக்கிறதுல கட்டப்படக்கூடாது. உங்க வாழ்க்கை தேவனுடைய வசனத்துல கட்டப்பட்டுச்சுன்னா எப்பேற்பட்ட மலை உங்களுக்கு விரோதமாக மோதி அடைத்தாலும் ஒரு நாள் அது சாய்ந்து போகாது. காரணம், அது வசனம் என்கிற கண்மலையின் மேல கட்டப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவரே, நாங்க உங்ககிட்ட நெருங்கி வருவதெல்லாம் உங்க தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க எதுக்கு நெருங்கி வரலாம் ஆண்டவரே? எங்களுக்கு தேவை இந்த சமயத்திற்கேற்ற, இந்த நாளுக்கேற்ற உங்களுடைய வார்த்தை தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஒரு கூட்டம் இயேசுநாதரை பின்பற்றாம பின்வாங்கி போனாங்க. அப்ப ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்டாரு, எப்போ ஒரு கூட்டம் பின்வாங்கி போச்சு, நீங்களும் பின்வாங்கி போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொன்னா, எங்க போவோம், எங்க போவோம்? நித்திய ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்கள் உம்மிடத்தில் தவிர வேற எங்க உண்டு? ஆகவே நாங்கள் எங்கும் போக முடியாது. ஜீவனுள்ள திருவசனங்கள் உம்மிடத்தில் மட்டும்தான் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாகுற வரைக்கும் இந்த 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 கட்டை பெட்டியில போற வரைக்கும் எனக்கு வசனம் கேட்க சலிக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சலிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்பதற்கு வாஞ்சையோடு, தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு உங்ககிட்ட நாங்கள் தேடி வர்றோம் ஆண்டவரே. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா வெறுமையிலையும், கஷ்டத்திலையும், போராட்டத்திலையும் கர்த்தரை தேடி வருதோ அந்த தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நான் இப்போ பக்கத்தில் கடந்த 3 நாட்கள் போன வெள்ளை சனி ஞாயிறு திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற நன்னிலம் பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மாவுடைய பையன் கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிட்டான். சின்ன பையன் செத்து போயிட்டார். செத்து போய் 2வது நாள் செத்து போயிடுச்சு. செத்து போன அந்த வாரத்திலே சர்ச்சுக்கு வந்துருச்சு அந்த அம்மா.
எல்லாரும் கேட்டாங்க, ஏன் இப்போதான் உன் பையன் செத்து போயிட்டான், கொஞ்சம் கூட துக்கத்தை அனுசரிக்காம வந்துட்டியே. நான் இன்னும் அதே துக்கத்தில் இருந்தா துக்கத்திலேயே பின்வாங்கி போயிருப்பேன். இந்த நேரத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால, நான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுனால என்னை கர்த்தர் பின்வாங்க விடவே மாட்டாரு. இழப்பிலும் தேவனுடைய வசனத்தை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஐயா, அம்மா, பெரியவர்களே, தாய்மார்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்க நெருங்கி வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையின் எல்லைகளில் காணப்படுகிற தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்களை மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. எதையும் மாற்றி அமைக்கும் சக்தி இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் எந்த சிலையும் வைக்கிறதில்ல, எந்த சிலுவையும் வைக்கிறதில்ல. தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை எழுதி போடுகிறோம், தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி ஜனங்களுக்கு காணப்படுகிற பலவிதமான காரியத்திலிருந்து கர்த்தர் அவர்களை குணமாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வசனம் எவ்வளவு பெரிய முக்கியமானது பாருங்க. யோசிச்சு பாருங்களேன். அவங்களே ஒரு பெரிய தேவையோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சின்ன சரித்திரம் சொல்றேன் பாருங்க. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? கெனசரேத்து கடல் இல்லையா? கெனசரேத்து கடல்ல 3000 படகுகள் நின்று இருந்துச்சான். ஒரு சின்ன ஹிஸ்டரி. 3000 படகுகள் இருந்தாலும் ஆண்டவர் அந்த 3000 படகை தேடி போகல, இந்த ஒத்த படகை தேடி வருகிறார். ஏன்? மற்ற படகெல்லாம் போயிருச்சு, இந்த ஒத்த படகுகிட்ட கொஞ்சம் ஜனம் வசனம் கேட்கறதுக்காக வந்துருச்சு. இந்த ஊர்ல ஏராளமான ஜனங்கள் கூட்டம் கூட்டமா இருந்தாலும் ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவரை தேடி வசனம் கேட்க வர்றதுனால என் வெறுமைகள் நிச்சயம் வெறுமைகளா இருக்காது, ஆச்சரியமான விளைவுகளை ஆண்டவர் செய்வார். சரி, நீங்க நல்லா பைபிள் படிச்சீங்கன்னா, பைபிள் படிக்கிற ஒரு ஆளா இருந்தா, இந்த ஹோல் பைபிள் முழுவதும் நல்ல பைபிள் படிக்கிற ஒரு ஆளா இருந்தா, வசனம் கேட்கறதுனால 11 ஆசீர்வாதங்கள் இருக்குது. எதனால? முன்னாடி உட்காந்து கொஞ்சம் வாயை திறங்களேன். ஆண்டவரே, எங்க ஜனங்கள் வாயை யாரோ கட்டி வச்சிருக்கிறாங்கப்பா, திறங்கப்பா சொல்லுங்க. வசனம் கேட்கறதுனால. அல்லேலூயா. நான் 3 ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லிட்டு நான் மீத 4 குறிப்புகளை வேகமா பிரசங்கம் பண்றேன். வசனம் நான் முக்கியம் தானே பாஸ்டர். வசனம் கேட்கறதுனால என்ன ஆகுது? ஒரு ரூபாய் பேராசிட்டமல் தலைவலியை நீக்குற அதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா, தொடர் இருமல் ஒரு டானிக் குடிக்கும் போது இருமல் நிற்கும் சக்தி இருக்குதுன்னா, சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஊசி போட்ட சுகமாக்குற ஒரு சக்தி இருக்குன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கும் சக்தி இருக்கும் என்பதை அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வசனத்துக்கு சக்தி இருக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு நிச்சயம் சக்தி இருக்கும். என்ன சக்தி இருக்குது பாருங்க. அப்போஸ்தலரின் புஸ்தகத்துக்கு பைபிள் எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. கண்டு நல்ல அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. பைபிள் படிக்கிறதுக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது, மெதுவாக படிக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி படிக்கலாம்? மெதுவா படிங்க. அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு, மறுபடியும் சொல்லுங்க. அவனால் சொல்லப்பட்டவைகளை. அப்ப பிரசங்கம் எப்படி கேட்கணும் சொல்லுங்கம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஒருமனப்பட்டு கவனிக்கிறாங்க. ஒவ்வொரு மனசை கவனிக்கல, ஒருமனப்பட்டு அவனால் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறார்கள். 3 அற்புதம் நடந்துச்சு. 1, அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் வெளியேறுச்சு. அப்ப வசனம் கேட்டா அசுத்தங்கள் வெளியேறும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய வசனத்துக்கு இருக்கிற ஒரு மகா பெரிய வல்லம் என்ன தெரியுமா? அசுத்தங்களை வெளியேற்றும் சக்தி இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. நீங்க இங்கே எப்படியோ தெரியல, சர்ச்சை கட்டுறதுக்கு உங்களுக்கு அனுமதியெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. எங்கள் ஏரியாக்கள் ஆலயம் கட்டுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் கிடைக்கிறதே கிடையாது. பயங்கரமான பிரச்சனை. எந்த கிராமத்திலும் போய் ஊழியத்தை ஆரம்பிக்க முடியல, ஒரு ஷெட்டு போட முடியல, சுவிசேஷங்களை போய் அறிவிக்க முடியல. முன்னெல்லாம் நாங்கள் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு நாயா பேயா அலைவோம். ஒருத்தர் எங்களை கேட்க மாட்டான். வீட்டுக்குள்ளே, ரோட்டில், காட்டில், எல்லா இடத்துலையும் இயேசுவை பற்றி
இயேசுதான் தெய்வம்ங்கிறது ரொம்ப அழகா சொல்லுவோம், ஒருத்தனை எதிர்க்கல. ஆனா இப்ப பாருங்க, இந்த சுவிசேஷத்தை எல்லாருமே தடை பண்றாங்க. இந்த சுவிசேஷம் பரவக்கூடாது, இந்த தேவனுடைய நாமம் பரவக்கூடாது என்று எல்லாருமே தடை பண்றாங்க. ஏன் இந்த சுவிசேஷம் பரவக்கூடாது என்று தடை பண்ணுகிறார்கள்? யார் இவர்களை தடை பண்ணது? எதனால் இவர்களை தடை பண்ணுகிறார்கள்? பிசாசுக்கு நல்லா தெரியும், இந்த தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு தெருவுக்குள்ள, ஒரு பட்டணத்துக்குள்ள போச்சுன்னா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை வெளியேற்றும் சக்தி இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு என்று அறிந்து, வேற எதுக்கும் கிடையாது சார். பட்டிமன்ற பேச்சு கிடையாது, அரசியல் பேச்சுக்கு கிடையாது, வேற எந்த விதமான பேச்சுக்கு கிடையாது. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. என்ன சக்தி? உலகத்திலேயும் மனுஷனுடைய உள்ளத்திலும் இருக்கிற அசுத்தங்களை வெளியேற்றும் சக்தி இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. ஆகவேதான் பிசாசு இந்த கிறிஸ்துவின் நாமத்தை தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவதற்கு அவன் விடுவதே இல்லை. எங்கேயும் போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் வசனம் கேட்க கேட்க நீங்க நினைக்கிறீங்க ஆராதனை நடத்தும் போது தான் அசுத்தாவி வெளியேறு நினைக்கிறீங்க. நல்ல விசுவாசிங்கம்மா, கர்த்தருடைய வசனத்தை நீங்க கேட்கும் போதே உங்களுக்குள் காணப்படுகிற எல்லா அசுத்தங்களையும் கர்த்தர் வெளியேற்றுவார் இயேசுவின் நாமத்தினால. அசுத்த எண்ணங்கள், அசுத்த உணர்வுகள், அசுத்த பார்வைகள், அசுத்த தோன்றல்கள் எல்லாவற்றையும் நான் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தரின் இருதயத்தின் கிரியைகளை மாற்ற அந்த தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் வசனம் கேட்க வர்றோம். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நெருங்கி வருகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, அசுத்தங்கள் நீங்கிச்சு. ரெண்டாவது பாருங்க, பைபிள் படுது, பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் என்ன செய்யப்பட்டார்கள். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தை கேட்டா சுகம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிராம ஊழியத்துக்கு கருணாமூர்த்தி என்கிற திரைப்படத்தை போட்டு சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு இருந்தோம். அறிவிச்சு இந்த கடைசி அந்த சிலுவை சீனெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த சிலுவை காட்சிகள்லாம் பார்த்த உடனே ரொம்ப நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு, ஐயோ இந்த இயேசுநாதர் எனக்காக மரிச்சிருக்கிறாரே அப்படின்னு அந்த அம்மா வந்து கூட்டம் அந்த படமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து எங்களை பார்த்து சொன்னிச்சு, எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ண வருவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. வர்றோம்மா அப்படின்னு வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண போனோம் நானும் என் மனைவியும். அந்த அம்மா சொன்னாங்க, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 24 வயசு அந்த பிள்ளைக்கு. கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணணுமான்னு கேட்டோம். இல்லை ஐயா, என் பிள்ளை நான் வயசுக்கே வரலையா, 24 வயசாகி போச்சு, அதனால் அவளை நாங்கள் கட்டி கொடுக்கவும் முடியல, ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்கிறா, என்னன்னு தெரியல, பார்க்காத மெடிசன் இல்லை, எதுவுமே வாய்க்கலையா. இப்படி இந்த அம்மா சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த பிள்ளை அழுதுகிட்டு உள்ளே ஓடி போயிடுச்சு. என்ன பண்ண நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு இயேசுநாதர் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த வாரம் எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வாங்கம்மா, வந்து ஆண்டவரை ஆராதிங்கம்மா, உங்களை நாங்கள் கட்டாயப்படுத்தலை, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசுநாதரால் செய்ய முடியும், வாங்க உங்கள் பொண்ணு வரையா. நான் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த வாரத்தில் மகளை கூட்டிக்கிட்டு நாங்கள் நடத்துகிற திருச்சபைக்கு அவர்கள் வந்தார்கள். வந்து தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தோம், நல்லா ஆராதித்தோம். நான் புதுசாக வந்திருக்கிறவங்களாம் வாங்க ஜெபிக்கலான்னு சொல்லும்போது கொஞ்சம் ஜனங்க வந்திருக்கும் போது, அம்மா நீங்கள் இருங்க உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபிக்கணும்னு சொல்லும்போது அந்த தாயார் சொன்னாங்க, இல்லையா இங்கே பிரசங்கங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது என் மக சொன்னால் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொன்னோம். பிறகு நாங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்த பிறகு 24 வருஷமாக இருந்த இந்த சாப கட்டை ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்ததுனால ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சார். என் மகன் இன்னைக்கு வயசுக்கு வந்துட்டா, ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, இன்னைக்கு அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி 2 பசங்களுக்கு தாயா ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. வசனம் கேட்கும்போது உங்கள் சரீரங்களில் சுகத்தை கர்த்தர் நிச்சயம் தருவார். இன்றைக்கி கூட சில பலவீனத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், சுகவீனத்தோடு வந்திருக்கலாம், பலவிதமான போராட்டத்தோடு வந்திருந்தா தேவனுடைய வசனம் கேட்கும் யாவரின் மீதும் மின்சாரத்தை போல இறங்கி வந்து பலவிதமான நோய்கள், கொடிய ரோகங்கள், போராட்டத்தில் இருக்கிற அவர்களுக்கு இந்த வசனம் சுகமளிக்கும் ஊழியத்தை அன்னைக்கு செய்ததென்றால் இன்றைக்கும் இதே சுகமளிக்கும் ஊழியத்தை இந்த வசனம் செய்யும் சக்தி உள்ளது. ஆமென் சொல்லுவீங்களா? அநேக திமிர்வாதக்காரர்கள், அநேக சப்பானிகள் தேவனுடைய வசனத்தை கேட்கும் போதே
அவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் வரும்போதே ஏதோ இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரே அப்படிங்கிறதுக்காக அல்ல, அந்த பிரசங்கத்தில் சுகம் உண்டு, அந்த பிரசங்கத்தில் ஆறுதல் உண்டு, அந்த பிரசங்கத்தில் எனக்கு சரியான வழிகாட்டுதல் உண்டு. ஆமீன் சொல்லுவீங்களா? மூணாவது பாருங்க, அந்த வசனத்துல அந்த பட்டணத்துல மகா பெரிய சந்தோஷம் உண்டாயிருச்சு. பக்கத்தால் கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. நேராக உட்கார சொல்லுங்க. தம்பி ஐயா கால் நீட்டி உட்காந்துருக்கான், எதுவும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அவனுக்கு? இல்லை இல்லை சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. சர்ச்சில் கால் நீட்டி உட்கார அளவுக்கு யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? என்ன பள்ளிக்கூடம் நினச்சியா, ஹோட்டல் நினச்சியா? சர்ச்சில் எவ்வளோ பயபக்தியாக உட்காரணும். நான் உன்னை ரொம்ப நேரமாக கவனிக்கலையே. சரி கவனிக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கூப்பிட்டு வாங்கம்மா, சர்ச்சில் அப்படி உட்காடுறோம் அப்படிலாம் சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. இஷ்டத்துக்கு அப்படி உட்கார விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே நடக்க வேண்டிய வழியில் நடத்துருங்க. இல்லைன்னா பின்னாடி பிள்ளைகள் உங்களுக்கு பெரிய தொல்லைகளாக மாறிடும். என்ன ஒரு அல்லையிலாம் வரமாட்டேங்குது? ஏசுவே தோத்துறோம்ப்பா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? வசனம் கேட்டால் எனக்கு சந்தோஷம் வரும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் சர்ச்சில் எப்போவுமே நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, அப்படியே உட்காந்துருக்கு. அன்னைக்கு பாருங்க ஐயா, அந்த பட்டணத்தில் இச்சையினால் வந்த சந்தோஷம் அல்ல, சினிமாவினால் வந்த சந்தோஷம் அல்ல, களியாட்டினால் வந்த சந்தோஷம் அல்ல, வசனம் கேட்டதினால் வந்த ஒரு பெரிய சந்தோஷம். அந்த வசனம் படிக்கும் போதே சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஒருமனப்பட்டு தேவனுடைய வசனத்தை கவனிக்கிறார்கள். ஒருமனப்பட்டு தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது அந்த பட்டணத்தில் இருந்த அசுத்தங்கள் நீங்கிறது, அந்த பட்டணத்தில் இருந்த வியாதிகள் நீங்குது, அந்த பட்டணத்தில் அதுவரைக்கும் பிடித்திருந்த எல்லா துக்கத்தின் ஆவிகள் மாறி அந்த பட்டணத்தில் அன்று முதல் மகா பெரிய சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருடைய வசனம் எவ்வளவு பெரிய மகிமையானது. ஆமீன் சொல்வீங்களா? நீங்க இயேசுநாதருடைய மலை பிரசங்கத்தை படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்லையா? இயேசுநாதருடைய மலை பிரசங்கத்தை படிச்சிருக்கீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. படிச்சிருக்கீங்களா? எங்க கூட்டிட்டு போனாரு? சத்தமா சொல்லுங்க. எங்க கூட்டிட்டு போனாரு? மலைக்கு மேல. சொல்லுங்க, மலைக்கு. மலைக்கு ஒருத்தர் கூட கீழே கிடையாது, எல்லாம் வாங்க மேல. எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க மேல. மேல போய் ஒரு சின்ன பையனை பார்த்தீங்களா? அந்த சின்ன பையன் கையில் ஒரு அம்மா அப்பத்தையும் கொஞ்சம் மீனையும் கொடுத்து அனுப்பியிருக்கு. ஆனால் அந்த சின்ன பையன் பார்த்தீங்களா, அந்த அப்பத்தையும் சாப்பிடலை, மீனையும் சாப்பிடலை. 3 நாளாக இயேசுநாதர் வாயிலிருந்து வர்ற அந்த வசனத்தையே கேட்டுக்கிட்டு. யார் அது? ஒரு சின்ன பையன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், என் நிமித்தமாய் துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட பாக்கியமான வசனங்களை அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார் இயேசுநாதர் 3 நாள் இரவும் பகலும். ஆனால் அந்த பையனுக்கு அந்த கொண்டு போன ரொட்டி துண்டையோ மீனையோ சாப்பிடணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூடவே இல்லவே இல்லை. அந்த வாயிலிருந்த வசனத்தை அவன் அவ்வளவு ருசிச்சு கேட்குறான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? அந்த சீசரை பார்த்து, உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் சாப்பிட கொடுங்கன்னு சொல்லும்போது, எங்ககிட்ட ஒருத்தர் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒரு சின்ன பையன் ஒருத்தன் 3 நாளாக வசனத்தையும் மீனையும் அப்பத்தையும் வச்சிருக்கிற ஆண்டவரே, அதை கொண்டாங்க. பார்த்தீங்களா? அதை கொண்டு வந்து அதை ஆசீர்வதிச்சு அதை பிட்டு ஜனங்களுக்கு தந்தார். அதன் மூலமாக நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா? ஒருவன் வசனத்துக்காக கிரயம் பண்ணப்பட்ட அந்த பொருள் பூசணம் பிடிச்சி போகல, அந்த பொருள் அங்கே வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுனுச்சு. ஆண்டவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். இந்த சுவிசேஷம் எங்கே பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ அங்கெதெல்லாம் இந்த சிறுவன் நினைவு கூறப்படுவான்னு சொன்னார். இன்னைக்கு இந்த ஊருக்கு என்ன பேர்? காட்டுக்கடை தானே பாஸ்டர்? காட்டுக்கடையில் என்னைக்கோ நடந்த ஒரு அற்புதமான அந்த விஷயத்தில் அன்னைக்கு பயன்பட்ட ஒரு சின்ன பையன் இன்னைக்கு நினைவு கூறப்படுகிற அளவுக்கு வசனத்தை அவளுக்கு கிரயமா கேட்டான். ஆமென். அந்த சின்ன பையன் நினைவு கூறுகிறோம். அவன் பணக்காரனா இருக்கிறான், அதனால் நினைவு கூறவில்லை. அவன்
அவன் கர்த்தருடைய வசனத்தை 3 நாளும் மலைக்கு மேலே உட்கார்ந்து கேட்டதுனால அங்கே அவன் நினைவு கூறப்படுகிறான். அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்க ஒரு மனுஷன் நெருங்கி வரும்போது அவங்க வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதத்தெல்லாம் பார்த்தீங்களா? ஆகவே தான் இந்த முதல் நாள்லேயே உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறேன். கர்த்தருடைய வசனங்களை கேட்பதற்கு என்னால் இயன்ற மட்டும் நான் நெருங்கி வர வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நான் களக்காடு என்கிற கூட்டத்துக்கு பிரசங்கிக்க 3 நாள் வந்திருந்த போது அங்கே ஒரு 9 பேர் கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். கூட்டம் முடிஞ்ச பிறகு என்னை பார்க்க வந்தாங்க. நான் கேட்டேன், எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் மும்பையிலேருந்து வரோன்னு கேட்டாங்க. எதுக்கு வந்தீங்க? யாரும் சொந்தக்காரங்களை பார்க்க வந்துட்டு இந்த கூட்டத்துக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், கூட்டத்துக்காகவே வந்தோம். வரும்போது ஃப்ளைட்டில் வந்தோம், போகும்போது ட்ரெயினில் போகிற 9 பேரும். மும்பையிலேருந்து ஒருத்தன் வரணுன்னா எவ்வளோ செலவாகும், திரும்பி போகணுன்னா எவ்வளோ செலவாகும். 3 நாள் அங்கே தங்குறாங்க. எங்கள் பாஸ்டர் சொன்னார், கூட்டத்துக்கு வா, கட்டாயம் நீ ஆசீர்வதிக்கப்படுவ, வசனத்தினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொன்னார். அதனால் நாங்கள் 3 நாள் வசனம் கேட்க அவ்வளோ பிரயாசப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம், இங்கேயே தங்கியிருக்கிறோம் பாஸ்டர்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அநேகர் பிரசங்கம் கேட்க வர தாமதிக்கும் போது, அநேகர் பிரசங்கம் கேட்க வர தடைப்பட்டிருக்கும் போது, ஒரு கூட்டம் மும்பையிலேருந்து கிளம்பி வசனம் கேட்க களக்காடுக்கு வந்துச்சுன்னா வசனம் கேட்க நெருங்கி வந்த அந்த கூட்டத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்து வீட்டில் இருப்போம், வரமாட்டோம். நியர்பையாக இருப்போம், வரமாட்டோம். வீட்டில் தான் இருப்போம், ஆனால் வரமாட்டோம். கை கால் நல்லா இருக்கும் போதே ஆலயத்துக்கு வரணும். சொல்லுங்க, பக்கத்தில் ஆமேன்னு சொல்லாதீங்க, நான் சொல்லுங்க. கை கால் நல்லா இருக்கும் போதே சர்ச்சுக்கு வா, ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு அம்மா வாக்கரை வச்சு ஆட்டோவில் வந்து இறங்குனீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கும்போது உங்கள் இயலாமையில் கூட நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆட்டோவில் வந்து வாக்கர் பிடிச்சி வந்து நீங்கள் உட்காடுறீங்கன்னா உங்கள் சரீரங்களை நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த இயலாமையில் கூட வந்து நான் வசனம் கேட்க வர பார்த்தீங்களா, அந்த இயலாமையில் வந்து தேவனை ஆராதிக்கிறத கர்த்தர் கனம் பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே எனக்கு நல்லா இருக்கிறதுங்கிறத விட இயலாமை, என்னால் முடியலை, அந்த நிலைமையில் நான் வந்து தேவ சமூகத்தில் அமருகிற அந்த அமருது எங்களை பிரியப்படுத்துறதுக்காக இல்லை, நான் உங்கள் மேலே நல்ல பாசம் வச்சிருக்கிற ஆண்டவரே, அந்த பாசத்தின் வெளிப்பாடு ஆலயத்துக்கு நான் போகிறேன். நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. ஆலயத்தில் விடப்பட்ட பிள்ளையும் ஆலயத்தில் விடப்பட்ட கண்ணீரும் வீணாக போகவே போகாது. சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன்? இப்ப ஆண்கள் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினால வாய் திறங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தில் விடப்பட்ட கண்ணீரும் ஆலயத்தில் விடப்பட்ட பிள்ளையும் வீணா ஒரு நாள் வீணா போக. தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற என்னுடைய இருக்கைகள் ஒரு நாள் வீணானே செய்யாதே. அசுத்தங்கள் நீங்கும், சுகம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வசனத்தை கேட்க நெருங்கி 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 வரும்போது என்னுடைய எல்லா வெறுமைகளும் அது பிரமிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தில். 2வது ஒரு காரணம், 5 காரணம் சொன்னல, 2வது காரணம், எப்பொழுது இந்த வெறுமை பிரமிப்பாய் மாறினது. 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. விட்டு இறங்கி போதும் அம்மா, எல்லாரும் அந்த லாஸ்ட் வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அலசி கொண்டிருந்தார்கள். இன்னொரு தடவை கோச்சிக்காம சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, சில பேர் வாயவே திறக்கல, நல்லா சொல்லுங்க. அலசி கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த படகை ஏன் ஆண்டவர் தேடி போறாரு? 3000 படகுகள் அந்த கெனசரேத்து கடலுக்கு நின்னா கூட இந்த படகை தேவன் தேடி போக காரணம் என்ன? சில பேரே பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சோம்பேறியா அந்த வலைய போட்டாங்க. ஆனால் இவங்க எப்படி தெரியுமா? எல்லாரும் நல்லா என்ன கவனிங்க. இவங்க எப்படி தெரியுமா? அலசிட்டே இருக்கிறான். என்ன தெரியுமா? நம்பிக்கையோடு அலசுறான். ஆமீன்னு சொல்லுங்க. எதிர்பார்ப்போடு அலசுறான்.
இன்னைக்கு இதுக்கு இல்லைனா கூட கட்டாயம் இந்த வலை நிச்சயம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். சோதரம் 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 சோதரம். நான் இந்த ராத்திரி ரொம்ப தீர்க்க தரிசனமா பிரசங்கம் பண்றேம்மா. அற்புதம் நடக்கல, ஆனாலும் நான் ஆலயத்துக்கு வரேன். தேவைகள் சந்திக்கப்படல, ஆனாலும் தெய்வத்தை தேடி வரேன். ஒரு பெரிய பொருளாதாரமான காரியம் எனக்கு எது நடக்கல, ஆனாலும் கர்த்தருக்காக நான் எதையாவது செய்கிறேன்னு சொல்லி யாரும் காணாமல் நான் அலசிக்கொண்டே இருக்கிறதை, நான் செய்து கொண்டே இருக்கிறதை, கர்த்தருக்காக பயன்பட்டு கொண்டே இருக்கிறதை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, இயேசு அவைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன் ஆண்டவரே எல்லாருடைய படகுக்கும் போகாம ஏன் படகுக்கு போறதுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் அவன் போட்டான்டா, ஆனா நீ நம்பிக்கையோட அலசறடா, எதிர்பார்ப்போடு அலசறடா. எனக்கு இந்த படகுக்கு இந்த வலைக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லி அடுத்து ஒரு அற்புதம் நடக்கும். நான் சொல்லட்டுமா, எந்த படகு எந்த வலை அலசப்படுகிறதோ அது கிளியத்தக்க மீன்களை பிடிக்கும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பாத்தீங்களா, எந்த வலைக்கும் இல்லாதிருக்கிற ஒரு பெரிய மகிமை கனம் இந்த வலைக்கு. ஏன் இந்த வலைக்கு? அலசுறே அலசுறே, என்னால முடிந்த வரைக்கும், என்னால் இயன்ற மட்டும் அலசுறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ பண்ணுகிற அந்த ஜெபத்தை விடாத, நீ வருகிற அந்த ஜெபத்தை விடாத, நீ செய்கிற அந்த ஊழியத்தை விடாத, உனக்குன்னு தேவனால் தரப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை விடாத. அதுல ஒரு பெரிய பலன் இல்லைனா கூட, அதுல ஒரு பெரிய பலன் எனக்கு கிடைக்கலனா கூட, அதை ஒரு நாள் விடாத. நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. நிச்சயம் கர்த்தர் அந்த வலை நிரம்பத்தக்கதான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் இயேசுவின் நாமத்தில். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 23 வருஷமா ஊழியம் செய்கிறேன். சபை போதுகிறார் இல்லையா. என் ஊர் எந்த ஊர்? சொந்த ஊர் சேலம் மாவட்டம் மேட்டூர் டேம். அங்கிருந்து இந்து குடும்பத்தில், நான் கடைசி நாள் சாட்சி சொல்வேன், இந்து குடும்பத்தில் பிறந்த எங்களை கர்த்தர் ரட்சித்து ஆண்டவர் அருப்புக்கோட்டைக்கு ஊழியத்துக்கு கொண்டு வந்திருந்தார். 23 வருஷம் அங்கே ஊழியம் செய்கிறோம். வேதாகம கல்லூரி படித்து முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்தா, ஊழியத்தை ஆரம்பித்து செஞ்சா எங்களுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை யார் தெரியுமா தந்தார்? 4 வயசான பாட்டிகளை ஆண்டவர் தந்தார். 3.25 வருஷ காலங்கள் அந்த பாட்டிமார்கள் எங்களை விட்டு விலகவும் இல்லை, எங்களை கைவிடவும் இல்லை. 3.25 வருஷம் அந்த பாட்டிமார்களை வச்சு நான் பட்ட பாடு, பெரிய பாடு. ஐயோ பெரிய பாடு. நானா ஒரு முடிவு எடுத்துட்டேன், நமக்கு இந்த ஊர் லாய்க்கப்பட்டு வராது போல, இந்த ஊரில் நம்மளை ஊழியம் செய்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கலை போல், இந்த ஊர்லலாம் நீ எல்லாம் ஊழியம் செஞ்சு நம்ம எல்லாம் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது, பேசாமல் மூட்டையை கட்டிக்கிட்டு நம்ம பாஸ்கிட்டே போய் அங்கே ஒரு உதவி போதுகிற நடந்துருவோம். ஏன்னா ஊழியமே வளரலையே, பாட்டிகளோடு வச்சு போராடிட்டு இருக்குதே இந்த பாட்டிகள். 10 ஆராதனைக்கு 11 மணிக்கு ஒன்று வரும், 11 ஒன்று வரும், முடியும் போது ஒன்று வரும், முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே படுத்துக்கும், போகவும் செய்யாது. இதுகளை வச்சுக்கிட்டு நான் என்ன மாதிரி ஊழியம் செஞ்சு என்ன பண்ண போகிறேன் ஆண்டவரே இந்த வாலிப வயசுலன்னு நான் பட்ட பாடு, பெரும்பாடு ஏசுநாதருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமீன் சொல்லுங்க. நான் பைபிள் காலேஜ் முடித்த வாலிப பையன், ஆண்டவருக்காக எதையாவது செய்யலாம் அப்படின்னு பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்கிறேன். இதுக்கிடையில் எனக்கு ஒரு கல்யாணம் வேறு நிச்சயம் பண்ணும்போது என் மனைவி என்னை பார்த்து கேட்குறா, எத்தனை பேர் ஆத்துமாக்கள் வர்றாங்க அப்படின்னு கேட்குறா. நான் சொல்ல முடியுமா? 4 வயசான பாட்டிமார் தான் வர்றாங்கன்னு சொன்னால், கொடுக்குற பொண்ணும் கொடுக்காம போயிட்டு நினச்சி நான் சொன்னேன், எங்கள் வீட்டை மாட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டே வர்றவங்க வர்றாங்கம்மா, நீங்கள் வாங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ வந்தா ஊழியத்தெல்லாம் பார்த்தா பெரிய கஷ்டம். ஆனால் போகணும்னு என் மனசு சொன்னாலும் ஆவியானவர் என்னை போக விடவே இல்லை. அதே ஊரில் ஊழியத்தை செய்ய வச்சார். போயிடலாம், வேணாம், இது நமக்கு லாய்க்கப்பட்டு வராது. சில விஷயத்தில் முன்னேற்றம் இல்லை என்பதற்காக நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள். சில விஷயத்தில் முன்னேற்றம் இல்லை என்பதற்காக கர்த்தர் நடத்தவில்லை என்பது பொருள் அல்ல. அந்த முன்னேறாதிருக்கிற விஷயத்தில் கர்த்தர் என்னை உருவாக்குகிறார் என்பது பொருள். சத்தியம் புரியுதா சார்? அம்மா ஐயா புரியுதா?
மறுபடியும் சொல்றேன், சில விஷயத்தில் எனக்கு முன்னேற்றம் இல்லை என்பதற்காக நான் நிறுத்தி விடுவதற்காக அல்ல, சில விஷயத்தில் நான் முன்னேற்றம் இல்லை என்பதற்காக கர்த்தர் என் கூட இல்லை என்பதற்காக அல்ல, அந்த விஷயத்தில் கர்த்தர் என்னை உருவாக்க விரும்புகிறார். என்னை ஆண்டவர் உருவாக்கினார். போகல, அதே ஊர், எங்கள் ஊர் இந்துக்களால் நிறைஞ்ச ஊர். ஒரு வேப்ப மரமும் ஆலமரமும் ஒன்றா சேர்ந்து வளர்ந்துச்சுன்னா சாமி ஆக்கிடுவான். சேலையை கட்டி பாஞ்சை பூசி அதுக்கு ஒரு பூசாரி போட்டு வலையில் கட்டி சாமி, அந்த மாதிரி ஒரு கொடும் இந்துக்களால் நிறைந்த அந்த தேசத்தில் அப்படிப்பட்ட கல்லுகளையும் மண்ணுகளையும் பூஜாரிகளையும் வணங்குகிற அந்த ஊரில் இங்கே போய் ஆத்துமாக்கள் வருவாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு விட்டு போகலை. அலசுறேன், சுவிசேஷம் அறிவித்தேன், கிராமமாக போனோம், பட்டணமாக போனோம். பெரிய கஷ்டம், காணிக்கைகள் வருவது தசம்பாங்களும் சுத்தமாக கிடையாது. எதை வச்சு என்ன செய்ய அப்படியே போனோம், அலசிக்கிட்டே இருந்தோம், ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். நாட்கள் ஒன்று வந்தது. இன்றைக்கி எங்கள் திருச்சபைக்கு 3 பஸ்ஸு மாறி கூட வசனம் கேட்கறதுக்காக ஆட்கள் வரும்படி எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு அவ்வளோ கஷ்டத்தில் கூட நாங்கள் தொடர்ந்து அலசிக்கிட்டே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருந்ததுனால எங்கள் கோள்களை கர்த்தர் துளிர்க்கும்படி செய்தார். அன்னைக்கு மட்டும் நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் காட்டுக்கடைக்கு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு நான் இங்கே ஊழியத்தை செஞ்சு வந்திருக்கவே முடியாது. அன்னைக்கு நாங்கள் கர்த்தருக்காக அந்த கஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் தொடர்ந்து 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 தோற்று போனாலும் தொடர்ந்து, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், எதுவும் நடக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து நாங்கள் அலசினபடினால கர்த்தர் இன்னைக்கு எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ தொடர்ந்து செய்யும் எந்த காரியத்தை விட்டுறாத. நீ மதிக்கப்படவில்லை என்றாலும் விட்டுறாத, நீ அற்பமாக எண்ணப்பட்டாலும் விட்டுறாத, நீ ஒதுக்கப்பட்டாலும் விட்டுறாத. கர்த்தருக்காக எதையெல்லாம் நீ அலசிக்கொண்டே இருக்கிறாயோ அலசிக்கொண்டே இரு. ஒரு நாள் அந்த வலையை தேவன் சந்திப்பார். சந்தித்த பிறகு அநேகரை கூப்பிடுகிற அளவுக்கு அந்த வலையை தூக்கி பார்க்கும்போது அது கிழிந்து போகத்தக்க ஆசீர்வாதங்கள் அளவுக்கு அந்த வலையை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நின்றுட்டாங்க இல்லையா? நின்றுட்டாங்க, போதும் அப்படி நின்றுட்டாங்க. ஆனால் இவன் போதும் நிற்கல, அலசிக்கொண்டே இருக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. ஏம்மா அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்றீல்ல, அந்த ஜெபத்தை விடாதம்மா. கண்ணீரோடு ஜெபிக்கிறீல, அந்த ஜெபத்தை விடாதம்மா. என் ஜெபத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாதுன்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போயிருந்தா இல்லை, அது உனக்கு முன்னேற்றம் இல்லை. அந்த ஜெபத்தில் நான் உன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன். காலங்கள் வரும்போது நீ ஆச்சரியப்படுவா. நான் அலசினது ஒரு நாள் வீணா போகல, நான் ஜெபிச்சது வீணா போகல, நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தது வீணா போகல, தேவ சமூகத்துக்கு வந்தது வீணா போகல. எவ்வளவு நிமிர முடியாதவள் 18 வருஷம், ஒரு இன்ச்சு கூட நிமிர முடியாதவள். ஆனால் பைபிள் பார்த்தீங்களா, எவ்வளவு நிமிர முடியலனா கூட ஆலயத்துக்கு தொடர்ந்து போனாலும் சொல்ல, என்னால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியல ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தரை தேடி போனா, தெய்வத்தை தேடி போனா, ஆலயத்தில் இருந்தா. இயேசுநாதர் அந்த ஆலயத்தில் அவளை பார்க்கவே வந்தாள். அவள் எங்க நிமிர்ந்து பார்க்க முடியலையோ அவர் தமது கைகளை அவள் மீது வைத்தார். இதுவரைக்கும் நிமிர்ந்து பார்க்க முடியாத அவள் அன்றைக்கு நிமிர்ந்து பார்த்தால் தேவனை மகிமைப்படுத்தினாள். நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. எங்க நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி இருக்குதோ அங்க நிமிர்ந்து பார்க்க வைக்கிற ஒரு தேவக்கரம் எனக்காக நிச்சயம் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு எதில் நான் கட்டப்பட்டிருக்கணும் அதில் நிமிர்ந்து பார்க்கும் கிருபைகளை ஆண்டவர் நிச்சயம் எனக்கு தருவார். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அன்னைக்கு வலையை அலசினாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வலை என்கிற வாழ்க்கையை கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்னாடி அலசணும். ஆமீன். அலசலாம் பாருங்க. தாவீது, என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் காரியம் ஏதாவது ஒன்று இருந்தா பார்த்து என்னை நித்திய வழியில் என்ன செய்யும்? நடத்தும். பாவம் செய்யாத மனுஷன் இல்லை, தவறி போகாதவன் யாரும் இல்லை. விசுவாச வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டு இருக்கும்போது கூட நாம் பல நேரம் தவறி விடுகிறோம். ஆமீன் சொல்லுங்க.
ஆனால் தவறி போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக குற்ற மனசாட்சியில் உட்காந்துடக்கூடாது. மறுபடியும் எந்திரிச்சு வந்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசிடணும் ஆண்டவர் சமூகத்தில். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க. ஒருத்தன் அலசுனா, இளைய குமாரன் அப்பா விட்டு ஓடிட்டு ஆஸ்திரிகள் எல்லாம் சேகரித்து கொண்டு போய் பண்ணி சாப்பிட்ற தவிட்டுனால வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்து எல்லாம் செலவழிந்த பிறகு புத்தி வந்த பிறகு அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன். எங்கள் அப்பா வீட்டில் ஏராளமான பணிவிட கருகிறாங்க, ஆகவே நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன்னு எந்திரிச்சான் பாருங்க. அன்னைக்கு ஒருத்தன் அலசப்பட்டதுனால அவனுக்காக 3 பொருட்களை அவங்க அப்பா தந்தார். என்னெல்லாம் தந்தார் சொல்லுங்க? 1 செருப்பு, 2வது, 3வது. இந்த 3க்கு ஒரு வித்தியாசம், ஒரே ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை தெரியுமா? இந்த 3ம் அளவு மாறினா யாருமே போட முடியாது. ஆமாவா? செருப்பு அளவு மாறினா போட முடியுமா? மோதிரம் அளவு மாறினா போட முடியுமா? சட்டை அளவு மாறினா போட முடியுமா? என்ன தெரியுமா அர்த்தம்? அவனுக்குரியதை ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க அப்பா நினைக்கிறாரு, ஒரு நாள் என் பையன் தான் வாழ்க்கையை உணர்ந்து நிச்சயம் இங்கே அலசப்பட்டு வருவான். அலசப்பட்டு வந்து அவனுக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க அவங்க அப்பா. இன்றைக்கி கூட உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, ஐயோ, நான் எதிர்பார்த்துருக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரல, எதிர்பார்த்துருக்கிற அளவுக்கு என் பிள்ளை இன்னும் கத்தருக்குள்ளே வளரலன்னு ஒரு பெரிய மனத்தாங்களோடு இந்த ராத்திரி கூட்டத்துக்கு வந்திருந்தா கவலைப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவன் எங்கே சிக்கிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் ஜெபம் அவனை இழுத்து கொண்டு வரும் சக்தி உள்ளது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்குது, அவர் தூக்கி எடுக்கும் கர்த்தர். எங்கிருந்து? மரண வாசல்களிலிருந்து கூட ஒரு மனுஷன் ஆண்டவரால் தூக்கி எடுக்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் என்ன செய்யணும்? அலசணும். கோச்சிக்காம பக்கத்தில் உள்ள கைப்பிடி சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை? கேளுங்க, எப்படி இருக்கு? கேட்டீங்களா? சரி, எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை? அலசப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அலசப்படணும். தனி ஜெபம் என்பது என்ன தெரியுமா? அதை என்னை தேவனுக்குள்ள சுத்திகரித்துக் கொள்வது. பவுல் சொல்றாரு, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமானதை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இல்லையா? 2 கொரிந்தியர் 7:1-2 படிக்கிறோம். பரிசுத்தமானதை, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி எல்லாம் நீங்க நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமானதை தேவ பயத்தோடே நாம் பூரணப்படுத்த கடவோம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு ரத்தம் ஜெயம். கவனிங்க, வாழ்க்கையை கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் அலசுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப தம்பி, வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமான பாவம் இருந்தா அதை அலசணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு கூட ஏதாவது தவறுகள் என் உள்ளத்தில் குத்தப்படுமா என்றால் அதை அறிக்கை செய்து விட்டு விட்டா நம்ம இரக்கம் பெற்றுக்கொள்வோம் தேவ சமூகத்தில். பாவங்களை மறைக்கவே கூடாது, மேனேஜ் பண்ணவே கூடாது, பாவத்தை ஒரு நாளும் சப்பக்கட்டு கட்டவே கூடாது. பாவம் கொடிய கேன்சரை போல அது பரவிக்கொண்டே இருக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில பாவம் மட்டும் வேண்டாம் ஆண்டவரே. பாவத்துக்கு பயப்படுகிற ஒரு பெரும் கூட்டம் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. பாவத்தை கண்டா பயப்படுற ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு தேவை. இயேசு ரத்தம் ஜெயம். அலசப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்தில் மகிமையானவைகளை செய்யும். ஆகவே தான் இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், இந்த முதல் நாள் கூட்டத்தில் எதெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி நம்ம அலசனமோ அதையெல்லாம் அலசுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதையெல்லாம் அலசுற ஆண்டவரே, கர்த்தருக்கு பிடிக்காதவைகளை அலசுற ஆண்டவரே, தேவனுக்கு வேண்டாதவைகளை அகற்ற ஆண்டவரே. வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடமை பிறக்கும். அந்த வார்த்தை, அந்த பைபிள் உள்ள வசனம் ஆர்சி மொழிபெயர்ப்பில் இப்படி போட்டிருக்கு, வெள்ளி நின்று தூசியை நீக்கிவிடு, அப்பொழுது சிற்பாசாரியால் அழகிய பொருள் ஒன்று பிறக்கும். நல்லா இருக்கு பாருங்க வசனம் ஆர்சி பைபிளில். சிற்பாசாரியால்
அழகிய பொருள் ஒன்று எப்பொழுது பிறக்கும்? சில மாசுக்கள், சில தூசிகள், சில அலசப்பட்ட அனுபவங்கள் எனக்கு வந்துச்சுன்னா அழகிய பொருள் ஒன்றை தேவனால் பிறப்பிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அலசப்பட்ட ஒரு வலை, ஆமேன், அலசப்பட்ட ஒரு வலை பிரமிப்பா மாறினது. மூணாவது பாருங்க, மூணாவது அந்த வசனத்தில் இரு, நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:5. ஐயரேனா போதகரேன்னு அர்த்தம். போதகரே, பிரயாசப்பட்டோம் இருக்கா, பிரயாசப்பட்டும் இருக்கா? பட்டோம் அப்படிங்கிறதுக்கு பட்டும் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பைபிளில் நிறைய வசனங்களுக்கு நிறைய அழுத்தி அழுத்தி படித்து பாருங்க, நிறைய வெளிச்சங்களை ஆண்டு தருவார் உங்களுக்கு. இந்த சாமுவேலை குறித்து, சவுலை குறித்து ஆண்டு சாமுவேல்கிட்ட பேசும்போது, நான் ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள்னு சொல்ல மாட்டார், என்னைத்தான் தள்ளினார்கள். அவன் ரொம்ப அழகாக அதை ஆண்டவர் அழுத்தி சொல்வார், என்னை தள்ளினார்கள், என்னைத்தான் தள்ளினார்கள். நான் தான் ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆண்டவர் அதை ரொம்ப எடுத்து பேசுவார். அதில் ஒரு சத்தியம் இருக்கு. பிரயாசப்பட்டும் அல்ல, பிரயாசப்பட்டும் பட்டும் பட்டும். எப்பொழுது இந்த வெறுமை பிரமிப்பா மாறும்? அனுபவங்களை அல்ல, ஆண்டவரின் வார்த்தைகளை மட்டும் நம்பும் போது. 3 குறிப்புகளை ஒவ்வொரு குறிப்பா முதல்ல சொல்றேன். என்ன தலைப்பு எழுதிருக்கீங்க செய்தியில? வெறுமை பிரமிப்பாய் மாறும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுது மாறும்? 1, அவருடைய வசனத்தை கேட்கும் போது. 2, வளைகளை அலசும் போது. 3, அனுபவங்களை அல்ல. அவன் சொல்ற பாருங்க, நாங்க எல்லாரும் பிரயாசப்பட்டும் ஒண்ணு என்ன செய்யல. இன்னைக்கு ராத்திரி ஆவியானவர் சொல்றாரு, உங்களை அனுபவங்கள்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போடுங்க? நான் 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, 25 விசுவாசி, இந்த சர்ச்சைக்கு செங்கல்ல நான் தான் முதக்கல்ல வச்சேன் அப்படிங்கிற எல்லா அனுபவங்களை தூக்கி போட்டு ஒரு அற்புதம் நடப்ப, ஒரு ஆச்சரியம் நடக்க, ஒரு மேன்மையான காரியங்கள் நடக்க இப்ப இருக்கிறதான இந்த அனுபவங்கள் எனக்கு தேவையில்லை. இதையெல்லாம் மாற்றுகிற கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தேவை. என்னோட சேர்ந்து நீங்க பைபிளை தியானிச்சாதான் உங்களுக்கு புரியும். எக்ஸ்பீரியன்ஸே வேண்டாண்டவரே. நிறைய நேரத்தில் நான் சொல்றேன், நீங்க யாரும் தப்பா யோசிக்காதீங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் கெட்டு போனதுக்கு பல காரணத்தில் ஒரு காரணம், ஏதோ இந்த பழைய அனுபவங்களையே சார்ந்துக்கிட்டோம். ஒரு அம்மா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி முட்டுல புண்ணு வந்து சீலே வச்சிருச்சு. அவ்வளோ நல்ல வல்லமையா ஜெபம் பண்ற ஒரு அம்மா கடந்த 15 வருஷமா ஆலயத்துக்கே போகல. ஏன்? அது ஒரு பெருமை. என்ன போல ஜெபம் பண்ண முடியுமா? என்ன போல கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? முட்டுல புண்ணு வந்து யாராவது இருக்காங்களா? அந்த பெருமை என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, ஊழியர்களை மதிக்கல, சபையை மதிக்கல, சக விசுவாசிகளை மதிக்கல. அந்த அனுபவங்கள் இன்னைக்கு எல்லா அனுபவத்தையும் தூக்கி நான் குப்பையில போடுறேன். ஆண்டவரே, நான் ஒரு சிறு பிள்ளைய போல உங்க சமூகத்துக்கு வருகிறேன் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புதிதாய் பிறந்த குழந்தையை போல கலங்கமில்லாத திருவசனமாய் நாளப்பால் மேல எப்படிங்க வாஞ்சையா. சின்ன பிள்ளை அழத்தான் செய்யும், அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவனிக்காதீங்க, விடுங்க. சத்தம் கேட்டே வசனத்தை கேட்கட்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. சின்ன பிள்ளைன்னா அழத்தான் செய்யும், அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கவனிச்சிட்டே இருங்க. கூட்டத்துக்கு வரும்போதே தலையில் கை வச்சு தூக்கிட்டு வந்துருங்க. ஆண்டவரே, இவன் போனோன்னு தூங்கிட்டு ஆண்டவரே வாங்க, அவளை அழகாக தூக்கத்தை ஆண்டு தருவார். தூங்கிடுவா. ஏசு ரத்தம் செய்யும். நாளாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, இன்றைக்கி 2 பிள்ளைங்களும் காலேஜ் படிக்குதுங்க. பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன், காலில் வந்து நடுவில் உட்காந்துக்குவா. இப்படி என்ன செய்கிறது? காலையே ஆண்டவரே அப்படியே சாயட்ட ஆண்டவரே அப்படியே சாஞ்சிருவா, தூங்கிடுவா. அவ்வளோதான்.
அதனால் சின்ன பிள்ளைங்க அப்படி டிஸ்டர்ப் பண்ணி தப்பாக நினைக்காதீங்க. நானும் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன். ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கவனிங்க. அப்போ என் வாழ்க்கை அனுபவம் இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு இந்த அனுபவத்தை நான் தூக்கி உடையிறேன் ஆண்டவரே. இந்த அனுபவம் தான் என் வாழ்க்கையை ரொம்ப நாசப்படுத்திக்கிட்டே இருக்குது. இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் இந்த வருஷமாக பேசி பேசி தான் என் வாழ்க்கை இன்னைக்கு மண்ணாக கிடக்குது. நான் என் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு எந்த விதமான அவிசுவாசத்தையும் படலை, அனுபவத்தையும் பெறலை. நான் ஒன்றே ஒன்று, உங்கள் வார்த்தையின்படி நான் வலையை எங்கே போட சொல்கிறீங்களோ போடுறேன். நான் இப்படி சொல்லி பிரசங்கம் பண்ணுறேன். உங்கள் அனுபவங்களை விட உங்கள் விசுவாச பார்வை முக்கியமானது. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களுக்கு சத்தியம் புரியட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த ஏரியாவில் எவனுமே ரட்சிக்கப்பட மாட்டான். எல்லாருமே நரகத்துக்கு போகிறவங்க. எங்கள் சபைக்கு ஒரு அம்மா வந்துச்சு, தனியாக தான் சர்ச்சுக்கு வரோம், ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கூப்பிட்டுங்க, வாங்கம்மா உங்கள் வீட்டுக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா, உங்கள் வீட்டுக்காரரை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்கம்மா. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னிச்சு பதில்? அவெல்லாம் வரமாட்டான் பாஸ்டர். அவெல்லாம் என்ன மரியாதை என்கிட்டயே அவன்லாங்கன்னா அது அந்த ஐயா கூடும்போது எப்படி கூடும்போது நினச்சி பாருங்க. ரெண்டாவது ஒரு பதில் இருந்துச்சு, அவெல்லாம் நரகத்துக்குன்னு எழுதப்பட்டவன் பாஸ்டர், வரமாட்டான். ஆனால் ஒரு புது வருஷம் ஆராதனையில் அந்த மனுஷன் வந்து பின்னாடி உக்காந்துருக்கிறாரு மண்டபத்தில். எங்கள் புது வருஷம் எப்படி தெரியுமா? ராத்திரி 9:30 ஆரம்பிப்போம், காலைல 6 மணிக்கு தான் முடியும். டைம் போகிறதே தெரியாது, நேரம் போயிடணும்னு வச்சுக்கிடுங்களேன். முடிவு ஜெபம் பண்ணும்போது எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது அந்த ஐயா வர்றாரு. என்கிட்ட கேட்குறாரு, எப்படிங்க சார் ராத்திரி 9:30 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் எப்படி சார் இப்படி பூஜை பண்ண முடியுது உங்களால்? அப்படின்னு என்ன அர்த்தம்? நைட்டு 9:30லேருந்து காலைல 6 மணி வரைக்கும் தூங்காமல் கவனிச்சிக்கிட்டே இருந்திருக்கான்னு அர்த்தம். இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு? அவரை நரகத்துக்கு போகிறவன்னு. அந்த ஐயா யாரு? ஒரு ராத்திரி முழுசுங்கூட தூங்காமல் வசனத்தை கேட்குற அந்த ஐயா. நம்ம உருப்பட மாட்டோம் நினைப்போம், அவங்கள தான் கர்த்தர் உருப்பட வைப்பார். இந்த யாக்கோபை தேவன் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பேர் லூஸ், தெரியுமா? கர்த்தர் சந்தித்த பிறகு அந்த இடத்துக்கு பேர் பெத்தேல். லூஸை தேவன் தான் பெத்தேலா மாற்ற முடியும். என்ன அல்லையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? பெத்தேலாம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க. எத்தனை லூஸாக இருந்தால் தெரியுமா? நம்ம எல்லாம் கர்த்தர் நம்மளை பெத்தேலா மாற்றினார். அதோட கூட விடல, ஏல் பெத்தேலா கர்த்தர் மாற்றிட்டார். ஆமாவா? அனுபவங்கள் இல்லைப்பா, வேண்டாம் அந்த அனுபவங்கள். நாங்கள் உங்களையே சார்ந்து நிற்கிறோம். இன்னைக்கு அந்த ஐயா சபைக்கு வராரு, ஒரு வாட்ச்மேன் வேலை செய்கிறாரு, தசம்பம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. வாட்ச்மேன் அந்த 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 400 ரூபாய் கொண்டு வந்து மாதம் மாதம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு தர்றாரு. யார்? நரகத்துக்கு முன்குறிக்கப்பட்டவர் 400 ரூபா தசமாக தர்றாரு. நம்முடைய சூழ்நிலைலாம் அவரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டார். அதுதான் இவங்க. ஆனால் இந்த ஜனங்க எப்படி தெரியுமா? இந்த சூழ்நிலையில் ஒரு விசுவாச பார்வை. ரைட்டு, பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல, பரவாயில்ல. ஆனால் இப்போ பிரயாசத்தை விட ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லம் இருக்குது தெரியுமா? வலையை கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வீசுகிறார். இன்னைக்கு இந்த ஊரில் உங்கள் பார்வைக்கு சிலர் ரட்சிக்கப்படாத மாதிரி தெரியலாம், உங்கள் பார்வைக்கு உங்கள் இனஜன பந்துக்கள் வராத மாதிரி தெரியலாம், உங்கள் பார்வைக்கு இவன்லாம் ரட்சிக்கப்படலாம், திருச்சபைக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு காலம் ஒன்று வரும் பாருங்க, அன்னைக்கு விசுவாச பார்வையோடு பார்த்த அத்தனை பார்வைக்கும் பல மீன்கள் உங்கள் திருச்சபையில் வந்து உட்கார்ந்துருப்பார்கள் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வீசப்பட்ட வலைக்கு, விசுவாச பார்வையோடு வீசப்பட்ட அந்த வலைக்கு பல மீன்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு நிச்சயம் வருவார். உங்கள் விசுவாச பார்வை வீண் போகவே போகாது. 4வது, நேரம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். 6 பாருங்க. போதும் அம்மா. தேவன் சொல்றத மாற்றாத கீழ்ப்படிதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றத அந்தப்படியே அந்தப்படியே, ஞானசான் எடு அந்தப்படியே, சபைக்கு வா அந்தப்படியே, தெய்வத்தை தேடு அந்தப்படியே. தேவன் சொல்றத எதிர்கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதலுக்கு வெறுமை பிரமைப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தில்.
அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா. நீங்கள் பைபிள் படித்த ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் போய் பைபிளெலாம் தேடி பாருங்கள். எங்கெல்லாம் அந்தப்படியே செஞ்சுருக்கிறாங்களோ, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லாக கவனிங்க. எங்கெல்லாம் அந்தப்படியே செய்திருக்கிறார்களோ, அந்தப்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ, அங்கெல்லாம் வெளியரங்கமான மகிமையான மேன்மையான அற்புதங்களை நீங்கள் பைபிளில் படிக்கலாம். தான் போகும் இடம் இன்னதென்று தெரியல, அந்தப்படியே கர்த்தரை நம்பி போனா ஆபிரகாம். இன்னைக்கு தேசம் தாங்கக்கூடாத ஐஸ்வர்யம், விசுவாச தகப்பன் என்கிற ஒரு பெரிய பெயர். எதனால? அந்தப்படியே தேவன் சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் கூட மாற்றாம அந்தப்படியே அவர்கள் செய்ததுனால. அஞ்சாவது சொல்லி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் ஒரு வசனத்தை பாருங்க. அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 5ஆம் வசனத்தில் 7ஆம் வசனம் வாசிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? என்ன காட்டினார்கள்? யாரும் நீங்க இப்ப பைபிள் பார்க்க வேண்டாம், எல்லாம் என்னையவே பாருங்க. சைகை. ஒண்ணுமில்லாம இருந்தோம், ஏசுநாதர் வசனத்தை கேட்டோம், எங்க வலையை அலசணும், அனுபவத்தை சாராம ஆண்டவர் வார்த்தையை சார்ந்துக்கிட்டோம், அந்தப்படியே செஞ்சோம். அதனால எங்க படகு இன்னைக்கு நிரம்பி வழியுது. அதனால நாங்க உங்களுக்கு சைகை காட்டுறோம். நீயும் வெறுமையோடு இருந்தா இந்த படவுக்கு வா. கை உயர்த்தி அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுல சபை ஜனங்கள் ஒரு நாளும் பின்வாங்கவே கூடாது. 10 வருஷமா விசுவாசியா இருக்கிறவங்களா இருக்கீங்களா? இல்லையா? 10 வருஷமா சர்ச்சை எவ்வளோ வருஷமா இருக்கு? அப்படியே அப்பா 86னா இப்போ அந்தாந்தானு 96. சொல்லுங்க. 96 கடந்த 2006, 2016, 30, 2017, 31 சொல்லுமா? 31, 2017, 32, 2018, 30 சொல்லுங்க. எனக்கு கணக்கில் நான் ரொம்ப வீக்குமா. இப்போ இது எத்தனை வருஷம் ஆச்சுங்கம்மா? 38 வருஷமா? ஓ, 38 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு சபை வந்து. 38 வருஷம் ஜஸ்டின் பாஷை மட்டும் தான் மாறிட்டு இருந்தாலும் இவரே ஒரே பாஷை தானே? அப்படியா? ஓ, பாஸ்டர் வந்து நீங்கள் 30 வருஷம் ஆச்சா வந்து? அப்போ இங்கே பல வருஷமான விசுவாசி நீங்கள் இருப்பீங்களே, இருப்பீங்க. ஏதாவது உங்களால் ஒரு ஆத்மா சபைக்கு உள்ளே வந்திருக்கா? இல்லை பாஸ்டர், நாங்கள் உள்ளே இருக்கிறது வெளியேற்றுவோமே தவிர வெளியே இருக்கிறது உள்ளே என்ன செய்ய மாட்டோம். அங்கே பாருங்க, ஒருத்தன் சைகை காட்டுறாங்க பாருங்க. வாங்க வாங்க. உங்கள் சர்ச்சில் நடக்கிற கூட்டத்தை யார்ட்டையாவது சொன்னீங்களா? சரி, இன்னைக்கு தான், நாளைக்காவது சொல்வீங்களா? வா வசனம் கேளு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யார்ட்டையாவது சொல்லி கூட்டத்தை கூட்டு வரலாம்ல. சபை கூட்டு வர வேண்டாம், இந்த விசேஷ கூட்டத்தை கூட்டு வரலாம்ல. மதுரை ஆணையூர் ஏஜி சர்ச்சுக்கு வருஷந்தோறும் 2 தடவை பிரசங்கம் பண்ண போகிறேன். 3 பெரிய சபை அது மதுரை ஆணையூரில். அப்போ நான் லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது ஒரு பிள்ளை எனக்கு பரிமாறினா மதியம் சாப்பாடு. சொன்ன பாஸ்டம்மாவும் அந்த பிள்ளையும் பரிமாறினாங்க மதியம் சாப்பாடு. பரிமாறிக்கிட்டே சொன்ன, பாஸ்டர் என் சாட்சி கேட்குறீங்களா? இவன் சாட்சி கொஞ்சம் கேளுங்க பாஸ்டர். இந்த பாஸ்டம்மா சொல்லம்மா. பாஸ்டர், நான் ஒரு சாய்பாபா பக்த, கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி சார்ந்தவ, பயங்கரமான சினிமா பைத்தியம் பாஸ்டர். சினிமா நாடகம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் சினிமா நாடகம், ரிமோட்டு தேஞ்சி 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 ரிமோட்டு. ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே பையை தூக்கி எறிஞ்சிட்டு டிவியை தான் பார்ப்பேன், படம் தான் பார்ப்பேன், சினிமா சினிமா சினிமான்னு இருப்பேன். எங்கள் அம்மா அப்பா, ஐயோ இந்த பிள்ளை எப்படி உருப்பட போதோ, எவன் கட்ட போகிறானோ, இந்த பிள்ளைகளை நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், என்ன யாரும் சினிமா பைத்தியக்கிறே இருக்க, இவனுக்கு எவனை போய் கட்டி வைக்கிறது, ஐயோ இந்த பிள்ளையை பெற்றதுக்கு பேசாமல் சாக அடிச்சிடலாம் அப்படின்னு அவளாலே சண்டை வருமா. ஆனாலும் படிக்க மாட்டாளாம். அந்த சினிமா பார்த்துக்கிட்டே நாடகம் பார்த்துக்கிட்டே தூங்கிடுவாளாம். இப்படி தான் அவள் லைஃபு. இந்த பிள்ளைய ஒரு ஃப்ரெண்டு, எங்கள் சர்ச்சில் நடக்கிற ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. எனக்கு ஏசுலாம் பிடிக்காதே, ஆனால் உனக்காக நான் வரேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ அப்படின்னு வந்திருக்கிறா. அது தொலை எப்படியாவது ஒரு வா
அப்படின்னு கூட்டு போய் முன்னாடி வரிசையில் அந்த பிள்ளை உட்காந்துருக்குறான். பாட்டு, ஆராதனை, செய்தி எல்லாம் அந்த பிள்ளை கவனிச்சுட்டு இருந்திருக்கு. ஒரு புது விதமாக இருந்திருக்கு. உங்களால் விட முடியாத பாவத்தை இயேசுனால விட முடியும். இப்போ கடைசி ஒரு ஜெபம் பண்ணும்போது உங்களையும் அறியாமல் ஒரு தேவனுடைய வல்லம் உங்களை தொடும் பாருங்கன்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. அவங்க அப்படி ஜெபிக்கும்போது ஒரு வல்லம் அந்த பிள்ளையை தொட்டு அவ வேற மனுஷிய மாறிட்டா. கீழே பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. வீட்டுக்கு போனா அந்த ரிமோட் எடுத்து படம் பார்க்கணுங்கிற அந்த சிந்தையே வரல. மாறிடுச்சு அவளுக்கு. வீட்டில் சும்மா சோபாலேயே உட்காந்துருக்கிறா. அன்னைக்கு சாயங்காலமே நடக்கிற அந்த தெருவில் நடக்கிற வீட்டுக்கு கூடத்துக்கு போயிருக்கிறா. போய் அங்கே ஆண்டவரை நல்லா அரைஞ்சிக்கிட்டு 1 வார காலம் 2 மாத காலம் இந்த அம்மா இந்த பிள்ளையை பார்த்துட்டே இருந்திருக்கு. என்ன நம்ம வீட்டில் டிவி சத்தத்தையும் காணும், ரிமோட்டையும் காணும், பாட்டு சத்தத்தையும் காணும், என்ன இப்படி இருக்குதுன்னு அவங்க வீட்டுக்காரரு, ஏய் என்னாச்சு நம்ம பிள்ளை இப்படிட்டா, இப்போ அவள் ஏசு கோயிலுக்கு போகிறா, அதனால் மாறிட்டா, ஏசு கோயிலுக்கு போய் என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரில, போய் பாரு அப்படின்னு சொல்லி போன உடனே அந்த பிள்ளை அந்த வசனத்தை கேட்டு 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 கத்துற அவளுக்குள்ளே பேசி அந்த சினிமா பார்க்குற அந்த எண்ணத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி வேறு மனுஷன் அவளை மாற்றிட்டார். ஆலயத்தின் மீது ஒரு ஆர்வம், சபையின் மீது ஒரு ஆர்வம். அப்படி வந்து இந்த பிள்ளை என்னதான் பண்ணுறான்னு அவங்க அம்மா எட்டி பார்த்துச்சு பாருங்க. இந்த பிள்ளையை தொட்டு ஆவியானவர் அவங்க அம்மாலையும் தொட்டுட்டாரு. அந்த அம்மாவும் சர்ச்சைக்கு வந்துருச்சு. இந்த வீட்டுக்கார புருஷன் கேட்குறாரு, ஒருத்தி சினிமாக்காரி இன்னொருத்தி வாயாடி, இந்த ரெண்டுங்களும் நல்லா ஆயிடுச்சிங்களே அப்படின்னு இவரும் வந்திருக்காரு பாருங்க. அம்மாலையும் மகளையும் தொட்டு ஆவியானவர் புருஷனையும் தொட்டுட்டாரு. புருஷனும் சர்ச்சைக்கு வந்துட்டாரு. இப்போ அந்த பிள்ளை 3 வருஷம் வேதாகம கல்லூரி படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு முழு நேரமாக ஊழியம் செய்வதற்காக அந்த சபையில் கல்யாணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு வாலிப பிள்ளை ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு ஒரு பிள்ளையை கூட்டு வந்ததுனால ஒரு ஊழியக்காரி உருவாகியிருக்கா பாருங்க. சைகை காட்டுறது எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்க. வாலிபர்களே, எத்தனை ஃப்ரெண்ட்ஸோட சேர்றீங்க, சுத்துறீங்க. என்னைக்காவது உன் நண்பனை இந்த மாதிரி சர்ச்சை கூட்டு வந்திருக்கியா, ஆலயத்துக்கு கூட்டு வந்திருக்கியா? உன் திறமைகளை, உன் பேச்சு திறமைய என்னைக்காவது சுவிசேஷம் அறிவிக்க பயன்படுத்தியிருக்கியா? உனக்கு இருக்கிறதான அந்த வேத அறிவில்லாது இருக்கிற அவனுக்கு, தவறான உபதேசத்தை பின்பற்ற அவனுக்கு இந்த சரியான உபதேசத்தை சொல்லி அவனை தேவனுடைய பாதை கொண்டு வருகிற ஒரு சக்தி ஓன்ட்ட இருக்கா? படகுல இருந்து கூப்பிடுறாங்க. ஒரு சைகை, ஒரு சைகை, ஒரு சைகை. நீங்க கூட்டிட்டு வர அந்த ஒரு சைகை அநேகர வேறு விதமாய் மாற்றும் சக்தி. இன்னைக்கு அந்த பிள்ளை ஒரு வாலி பிள்ளை கூட்டு வந்ததுனால நீங்கள் பாருங்கள், அந்த பிள்ளை ஒரு ஊழியக்காரியாக மாறி இருக்கிறா. இப்போ திருமணம் குழந்தைச்சு பண்ண போகிறாங்க. திருமணமாகி ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணி ஒரு சபை நடத்துக்கிற ஒரு பாஸ்டமாவா தேவன் அவளை மாத்துறார். காரணம் என்ன? ஒரு வாலிப பிள்ளையின் ஒரு சைகை. சபைக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். நம்ம கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களை ஆதாயம் பண்ணணும். இன ஜன சொந்த பந்தங்களை ஆதாயம் பண்ணணும். சும்மா பல 100 பிரசங்கங்களை கேட்டுட்டு உங்காம திங்காம இருந்துடக்கூடாது. நம்ம அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் ஒரு கருவியா இந்த எஞ்சி உள்ள 6 வருஷத்துல கர்த்தரை நான் ஆண்டவர் பயன்படுத்தட்டும். இன்னும் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை எங்கள் திருச்சபைகளுக்குள் சேர்க்கும் ஒரு கூட்டமாய் கர்த்தரைங்களை மாத்துங்கப்பா. பார்த்தீங்களா, என் படகு நிரம்பிருச்சு, நான் நல்லா இருக்கிறேன், என் படகு நிரம்பிருச்சு, என் மீனெல்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்காக பிறர் அவங்க அற்பமாக என்னல, எப்பா என் படகு நிரம்பியிருக்குப்பா, உனக்கும் சைகை காட்டுறேன்பா, நீ வாப்பா, இனி வந்துட்டீன்னா உன் படகுக்கும் மீன் கிடைக்கும்பா. நம்ம ஒரு நாளும் சைகை காட்டுற ஊழியத்தை நிறுத்தி விடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் பவுலை தெரியும். ஆனால் பவுலை கூட்டிட்டு வந்த பர்னபாவை யாருக்கும் தெரியாது. அவன் ஒரு நாள் இயேசுவினிடத்தில் ஊழியர்களிடத்தை கூட்டு வந்து அறிமுகப்படுத்தினான். பர்னபா மறைக்கப்பட்டிருக்கிறான், பெருசா தெரியல. ஆனால் பவுல் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பர்னபா பவுலை கூட்டிட்டு வந்ததுனால இன்னைக்கு 14 நிருபங்கள் நம்முடைய வேதாகமத்தில் கிடைத்தது. ஒரு சைகை, ஒரு சைகை. வாழ்க்கையில் அம்மா கொஞ்சமாவது ஊழியம் செய்யுங்க. சபையில் ஐயா தம்பி கொஞ்சமாவது ஊழியம் செய்.
நீ சாகிறதுக்குள்ள கொஞ்சம் ஆத்துமாக்களையாவது ஆதாயம் பண்ணு. உன் நண்பர்களை கூப்பிடு, பாரம்பரியத்தில் மாட்டிருக்கிறவனை கூப்பிடு. இயேசு பசுல நக்கல் பண்ணால் அதை பற்றி கவலைப்படாத. சுவிசேஷத்துக்காக பாடுபட்ட அவமானப்பட்ட பாக்கியமா எண்ணுகிறேன். பான்பராக்கு போட்டு என் வெள்ளை சட்டியில் துப்பி இருக்கிறாங்க சுவிசேஷத்துக்காக. எத்தனையோ அவமானங்கள், பேச்சுகள் சுவிசேஷத்துக்காக, அவருக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக. நீங்கள் பணங்களை ஊழியத்துக்கு கொடுக்கிறத விட சில ஜனங்களை ஆலயத்துக்கு கொண்டு வருவது பரலோகம் மகிழச் செய்யும். அந்த ஊழியம் கொர்நேலியை போல உங்க வீட்டில் முதல்ல ஆரம்பிக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் எல்லா வீட்டார் அனைவரோடும் ஆலயத்துக்கு போவோம். சைகை காட்டினார்கள். அவர்களுடைய வெறுமைகள் பிரமிப்பாய் மாறினது. ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, வெறுமையோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த 1ஆம் வசனம், 9வது வசனம், எல்லாரும் பிரமித்தார்கள். இந்த கூட்டம் முடியும் போது, இந்த வருஷம் முடியும் போது அநேக ஆச்சரியத்தினால தேவன் நம்மை நுரைத்து ஆசீர்வதிப்பாராக.